வழக்கமாக பொங்கல்லாம் பார்த்தா 13 படம் 12 படமெல்லாம் வரும். அந்த நான் கஷ்டப்பட்டு வந்துக்கிட்டு இருந்த காலகட்டங்களெல்லாம் எல்லாம் நிறைய படங்கள் வரும். அந்த விதத்தில் நீங்கள் பொங்கலுக்கு வந்திருக்கணும். கண்டிப்பாங்க சார். ஏன் வரல? ஐயா தலைவர் படம் வருதுன்ட்டு பெரிய 2 படம் வருதுன்ட்டு இல்லைன்னா கண்டிப்பாக பொங்கல் வர மாதிரி தான் இருந்தது. எப்போவுமே நீங்கள் பின்னாடி நிற்கணும். எது இப்போ நம்ம கையில் இல்லை. நீங்கள் ஏன் பின்தங்கிட்டு இப்போ இந்த நல்ல தேதிகளை உபயோகப்படுத்தியிருக்கலாம். கண்டிப்பாக சென்சார் வாங்கிட்டோம். அந்த வகையில் எனக்கும் மன கஷ்டம். பெரிய அளவுக்கு செலவு பண்ணி பண்ணுறாரு. முதல் தயாரிக்கிறாரு, இயக்கமும் செஞ்சுருக்காரு. சரவண சுப்பையோட நடித்தெல்லாம் எனக்கு பாக்கியம். இல்லை நடிகர் தினேஷ் சொல்லணும்னா ரொம்ப எளிமையானவர். அவர் இந்த சினிமாவுக்கே ஃபிட்டாகாத ஒரு மனிதர். அதாவது யதார்த்தம். குழந்தை சார். நம்ம விக்ரம் இருப்பார். ஆனால் இது இன்னும் ஒரு விக்ரம் மாதிரி. அதாவது உள்ளுக்குள்ளே ஒன்று வெளியே வச்சுட்டு பேசாது. குழந்தைய விட குழந்தை. ஆமாம். இப்போ வந்திருக்க வேண்டியவர் அந்த மதுரையில் பாரஞ்சித் படத்தில் ஒரு கெட்டப்பில் இருக்கனால வெளியே வரலன்னு சொன்னாங்க. உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி. நீங்கள் எதுவும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். அந்த கருப்பு பல்சர், கருப்பு சூர்யா படத்தில் நடிச்சிருக்கேன். அதுவும் இதுவும் கருப்பு பல்சரு. அது கருப்பு சாமி. சார் ஜனவரி 30 ரிலீஸ் சார். ஜனவரி 30 வெளியீடு. அதுக்காக நான் காசை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். பொங்கல் தான் வந்து பார்க்கறதுக்கு நிற்பான். ஜனவரி 30 பார்க்க வேண்டியது தான். ஓகே சார். தினேஷ் இரட்டை வேடம் சார். ஆமாம், அதையெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல. ஆமாம், அது சொல்லிட்டாங்க. பிஆர்ஓ சொல்லிட்டாங்க. திருப்பி சொன்னால் அவங்க திருப்பி அடிக்க வந்துடுவாங்க. சொல்லிடுறேன் சார். ஜனவரி 30 படம் தயாராக இருக்கு, ரிலீஸ் ஆகுது. அனைவரும் எல்லாரும் வந்து பார்க்கணும் சார். எதனா கொஸ்டின் தான் கேளுங்க சார்.